யூனிக்கான அழைப்பு யாருக்கு தெரியுங்களா? கோலியாத்துக்கு. அவனுக்கு ஈக்குவலான ஒருத்தன் கிடையவே கிடையாது. அதாவது சவுல் ராஜாவாகும் போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன மாதிரி உயரமான ஒருத்தன் இல்லை. ஆனா சவுலை விட உயரமான ஒருத்தன் வந்தான் பாருங்க. அதான் விஷயமே. அவன் வந்து நிக்கிறான் பாருங்க. கோலியாத் அளவுல அதான் யூனிக்கான அழைப்பு. அவன் அளவில் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவன் ஒரு யூனிக்கான அழைப்பு. அவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஜெயிண்ட் அவன் நம்பினது ஈட்டிய, அவன் நம்பினது கேடகத்தை, அவன் நம்பினது பட்டயத்தை. அவன் அவ்வளோ ஜெயிண்டா இருந்தவனும் அவன் நம்பிக்கை எது மேல இருக்கு? அவனை சுத்தி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மேல இருக்குது, வெப்பன்ஸ் மேல இருக்குது. ஆனா தாவீதோட நம்பிக்கை எதன் மேல இருக்குது? கர்த்தர் மேல இருக்குது. அதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இன்னைக்கு எதை நம்பி ஊழியம் பண்றீங்க? யாரை நம்பி ஊழியம் பண்றீங்க? யாரை நம்பி பிசினஸ் செய்யறீங்க? பிசினஸ் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் தேவை, ஆலோசனை கொடுக்கிறவங்க தேவை, நமக்கு கூட ஹெல்ப் பண்றவங்க தேவை. ஆனால் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல. ஏன் தெரியுமா? அந்த ஆலோசனை கொடுக்கிறவனோ உதவி செய்கிறவனோ எனக்கு கூட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் ஒரு நாள் என்னை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னை தனியாய் விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே நேரத்தில் கூட அத்தனை பேரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் மேல அஸ்திவாரம் போட்ட நான் எந்த புயலும் மழையும் அடைத்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஊழியத்தின் பாதையில நீங்கள் வரும்போது உங்களை விட்டு போவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை ஏளனமா பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தனித்து விடப்படுவீங்க, யாருமே இல்லம்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் இருப்பா தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். அதுதான் அஸ்திவாரம், அதுதான் பேஸ். அந்த பேஸ் மேல நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மேல தங்களுடைய பேஸை போட்டுக்கிட்டு வராங்க. படிப்பின் மேலேயோ, தங்கிட்ட இருக்கிற சர்டிபிகேட் மேலேயோ, அல்லது தங்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் மேலேயோ, அல்லது நமக்கு பின்புலமா இருக்கக்கூடியதான ஃபேமிலியோ, அல்லது பின்புலமா இருக்கக்கூடியதான யாரோ ஒருத்தர் இல்லைங்க. நமக்கு பின்புலம் எல்லாமே விசிட்டிங் கார்டு, பேஸ், அஸ்திவாரம் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லுவேன், அவர் நாமத்தில் வந்தவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. தோக்கவும் விடமாட்டார். அது எதிரில் நிக்கிறது கோலியாத்தா இருக்கட்டும், ஏனோக்ஸின் புத்திரராகிய ராட்சதராக இருக்கட்டும், எதிரில் நிக்கிறது செங்கடலாக இருக்கட்டும், எதிரில் நிக்கிறது எரிகோ கோட்டையாக இருக்கட்டும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.